அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போயிட்டு வரீங்கன்னா அதுக்கேற்ற உடம்பை நீங்கள் காற்று மாதிரி வச்சுருக்கணும். அப்போ ஒரு டோட்டலாக இழைச்சி அப்படி இருக்கார். ஆனால் பிரிஸ்காக இருக்கார். இது அப்படியே எடுக்க வேண்டாமோலாம் உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த படத்தில் விஜயை நீங்கள் பொறுத்துட்டீங்கன்னா அவ்வளவு கரெக்டான படமாக இருக்கும். கட்டாயமாக ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன மூடில் இருக்காரோ அந்த மூடில் உள்ள படத்தில் தானே அவர் நடிப்பார். அவர் ரொம்ப சாஃப்டாக போய் அரவிந்த் சாமி மாதிரி நடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அண்ட் லாரன்ஸ் இப்போ காஞ்சனா 4 பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த படம் இப்போ என்ன நிலைமையிலான இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய படங்களை ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு அந்த ஷூட்டிங் போக மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு நடிகர் கிடையாது. இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு அந்த கதையை கேட்கிற விஷயத்தில் எங்கேயோ கோட்டை விடுறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் வரும்போதே டைரக்டரோட வராங்க, இவங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இங்கேயும் வந்து டைரக்டர்கள் பஞ்சம் வந்துருச்சு. இவங்க 2 படம் கிட்டானாலே 3வது படத்துக்கு சாவடிச்சிடுறாங்க ப்ரொடியூசரை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஒரு லாங் ரன் வர முடியும்? அந்தனா வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ. இந்த ரீசெண்டாக அஜித் சாரோட ஃபோட்டோனா எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. என்னதான் ஆச்சு, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இன்னும் எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கே தெரியும், இந்த சோஷியல் மீடியாவில் பல சேனல்கள் அவர் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ கேன்சர்லாம் சொல்லி அடித்து நியூஸை தள்ளிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, அவர் உடம்பை குறைக்கணும். ஆக்சுவலாக அந்த காரில் இருக்கிற அந்த காக்பிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற அந்த நேரம்ங்கிறது வினாடிகளில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கார் ரேஸில் சரியாக வரும். நீங்கள் கொஞ்சம் பல்காக இருந்து உள்ளே போகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகி வெளியில் வரதுக்கு 1 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு சுற்றிட்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போயிட்டு வரீங்கன்னா அதுக்கேற்ற உடம்பை நீங்கள் காற்று மாதிரி வச்சுருக்கணும். அப்போ ஒரு டோட்டலாக இழைச்சி அப்படி இருக்கார். ஆனால் பிரிஸ்காக இருக்கார். இவங்களுக்கு பார்வையில் பார்க்கும்பொழுது அந்த உடல் ஒரேடியாக இழைக்கும் பொழுது இவங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வருது. ஸோ அப்படிலாம் ஒருபோதும் கிடையாது. ஹேர் கட் பண்ணது அவருடைய ஸ்டைலாக கூட இருக்கலாம். அவர் இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட் கட் பண்ணுறத ஒரு ஸ்டைலாக நினச்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கலாம் அவர். அதுக்காக வந்து இப்படியெல்லாம் பொருளியை கலப்பி போகிறது நிஜமாக ரொம்ப அந்த நீங்கள் உங்களுக்கே தெரியும், தமிழ்லாம் அவர் கையில் ஒரு கட்டு தலையில் ஒரு கட்டுன்னு போட்டு விட்டுனா அவங்களே பதற வைக்கிறாங்க. இல்லை, அதான் இந்த ரசிகர்களுடைய மனநிலை இருக்குல்ல, அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஹீரோன்னா எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இங்கே இழிவுபடுத்துகிறாங்க. கூட ஏஐ வேற வந்துருச்சு. இப்போ என்னென்னவோ பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக அப்படியே இருக்கு, அப்படியே பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் இங்கே இருக்கா இல்லை வெளிநாட்டில் கிடைக்குதா இல்லை அங்கேருந்து அதெல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ரொம்ப அநாகரிகமாக போயிட்டு இருக்கு அந்த கலாச்சாரம். அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அடுத்த ஒரு ஆதிக் கூட பண்ண போகிற படத்துக்கான லுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு. இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. என்னென்னா அந்த படம் ஷூட்டிங்கே இன்னொரு 3-4 மாதம் இருக்குது. இப்போலேருந்தே எதுக்கு அந்த கெட்டப்புக்கு அவர் வரணும்? அவசியமே கிடையாது. அந்த நேரத்தில் அவர் இன்னும் ரொம்ப பொலிவாக வந்துடுவார். அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டு, ஏன்னா அது அப்போ ரேஸ் கிடையாது, படப்பிடிப்பை முடிச்சுட்டு தான் போகிறாரு. அப்போ ரேஸ் இல்லாதப்போ இன்னும் கொஞ்சம் அவர் உடம்பு வெயிட் போடுறது, இன்னும் இந்த சாமிங்காக மாறுறது, அதற்கான வேலைகளில் இறங்கிடுவார். ஸோ அதனால் இந்த கெட்டப்பில் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு. ஆமாம். அண்டு ஜனநாயகன்னா அந்த ஒரு சூப்பராக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி பயங்கர ஃபயராக இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல எச் வினோத் இப்படி ஒரு அவுட்புட் கொடுப்பாருன்னு. அதுக்கு காரணம்னா இதுக்கு முன்னாடி வந்த வலிமை துணிவுலாம் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சு. இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதோட வைப்ரேஷன் எப்படின்னா இருக்குது? தாறுமாறாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு இயக்குனரை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டடாக விடணும். ஸோ அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா வலிமையிலையும் அந்த இன்னொரு படம் துணிவு 2துலேயுமே வந்து அஜித்தினுடைய தலையீடு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஏதாவது அவருக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கான சுதந்திரத்தை விஜய் கொடுத்துருந்தார். எப்போவுமே விஜயை பொறுத்தளவுக்கு இந்த கதை கேட்கும்போது அவருக்கு என்ன தோணுதோ அந்த கரெக்ஷனை சொல்லுவார். அதற்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா என்ன டைரக்டர் சொல்கிறாரோ அதை முழுசாக கேட்குற ஒருத்தர். ஸோ அதனால் வந்து இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம். பட்டு ஒரு தெறி அப்படி ஒரு இது கிளிம்ஸ் அது பின்னி படல் எடுத்துட்டாங்க. பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அதை பார்த்தோன்னே எல்லாரும் இன்னொரு பாயிண்ட் சொன்னது, இது எக்ஸாக்டாக பகவந்த் கேசரி தான், அதில் டவுட்டே இல்லைன்னு. ஆனால் நம்ம இன்னும் ஒரு சில நியூஸ்லலாம் கேள்விப்படும் போதெல்லாம் ஒரு சில போர்ஷன்ஸ் தான் அதில் இருக்கும், முழுசாக அப்படி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது எதில் நான் உண்மை? இல்லை, முழுசாக இருந்தால் கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படமே வந்து பாலகிருஷ்ணாவை நம்ம எதுவும் இங்கே காமெடியாக பார்க்குறதுனால இந்த படம் வந்து இது அப்படியே எடுக்க வேண்டாமோலாம் உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த படத்தில் விஜயை நீங்கள் பொறுத்துட்டிங்கன்னா அவ்வளவு கரெக்டான படமாக இருக்கும். அது அப்படியே கூட நீங்கள் எடுக்கலாம், எந்த மாற்றமும் இல்லாமல். இங்கே வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வர்றதுனால அதில் சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அரசியலுக்காக சில
மாற்றங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. அது வேணால் ஒரு 30% பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஒரு 70% அந்த படமாக தான் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்ம விசாரிக்கும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. அண்டு அவருடைய அந்த கட்சியோடைய டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை குத்திட்டு வரதா இருக்கும். நிறைய இந்த கட்சி சம்பந்த விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள நிறைய இருக்குன்ற டாக்ஸ் வரலாம். நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அதெல்லாம் அப்படி ஒரு பேக்கேஜாக தான் இருக்குங்களா? இருக்கு. அவர் பேரே தளபதி வெற்றி கொண்டான் தான் படத்தில். அப்போ அந்த டிவிக்கேன்னு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதில். ஸோ அதனால் நிறைய அரசியல் இதை உள்ளே வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ அவர் இதாக கடைசி படம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ மமிதா பைஜ் வந்து இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க. உள்ளபடியே ஒருவேளை இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணாருன்னா அது முழுக்க அரசியல் படமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேண்ணா. அண்டு இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா, மமிதா பைஜு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா லோகேஷ் வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் லியோ 2 தான் கடைசி படமாக இருக்கும் அந்த எல்சியூவில். அப்போ அந்த லியோ 2ல் தான் இவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருடைய 70வது படமாக முடிப்பார்னு அப்படி ஒரு ரூமர்ஸ் வருங்க. அது எந்த அளவுக்கு இல்லை? அவருக்கு நிறைய லைனப் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவர் மகேஷ் பாபுக்கு ஒரு கதை சொல்லி, மகேஷ் பாபு ஜூனியர் என்டிஆர் தெரில, தெலுங்கில் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கினார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் ஓரல் கமிட்மெண்ட் ஒன்று அங்கே கொடுத்துருக்குறாரு ஜூனியர் என்டிஆர்னு நினைக்கிறேன் நான். அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்களா லோகேஷ் கனகராஜுக்கு. எவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்குது. அது இல்லாமல் அமீர்கான் படம் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் சூர்யா படம் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் கைதி 2 இருக்குது. இவ்வளவு லைனப்போ வச்சுக்கிட்டு அவர் ஒரு படம் நடிக்கிறார் ஹீரோவை. இவ்வளவும் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு லியோ 2க்கு வர முடியும்? அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராவது ஒரு டைரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ லோகேஷ் ஹீரோவாக நடிக்கிற படம் தான், அது எடுத்தோன்னே ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு உண்மைனா? கட்டாயமாக ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் என்ன மூடில் இருக்காரோ அந்த மூடில் உள்ள படத்தில் தானே அவர் நடிப்பார். அவர் ரொம்ப சாஃப்டாக போய் அரவிந்த் சாமி மாதிரி நடிக்கிறதுக்கு அவசியம் இல்லையே. அதனால் அவருடைய வேவ் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையில் தான் அவர் நடிப்பார். அண்ட் லாரன்ஸ் இப்போ காஞ்சனா 4 பண்ணிக்கிட்டு இருக்காருண்ணா. இந்த படம் இப்போ என்ன நிலைமையிலானா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய படங்களை ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு அந்த ஷூட்டிங் போக மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு நடிகர் கிடையாது அவர். இப்போ அவரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார் ஒரு டைரக்டரு. அவர் படத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார். ஆக்சுவலாக ஒரு சாங்கு கொடிமரத்து மேலே ஏறுற மாதிரி ஒரு பிஜிஎம், ஒரு கொடிமரம், அதில் அவர் ஏறிட்டு கீழே இறங்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஜிஎம். அது என்ன பண்ணிட்டாரான், ஷூட்டிங் வந்து நாளைக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், முதல் நாள் ஈவினிங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரான். அந்த பாட்டை வந்து நாகராவில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஏறுறாராம் இறங்குறாராம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 தடவை இது பண்ணிகிட்டு இருக்காராம். எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலையா, இதை போடுறது ஏறுறது வர்றது. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டாரான், இல்லை இது வந்து பீட்டுக்கு செட் ஆகலை, மியூசிக் டைரக்டரை கொடுத்து வேறு மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு வரணும்னு அதை எடுத்துகிட்டு கிளம்பி மறுநாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அப்போது வந்து ஒரு சாதாரண பிஜிஎம்க்கு அவர் எவ்வளோ மணக்கிறாரு பாருங்கள். அப்போ அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் இப்போ அன்பறிவு இருக்காங்க இல்லையா, ஸ்டன் மாஸ்டர்ஸ், அவங்கள வச்சு ஒரு வாரம் ஷூட்டிங் போனார். அவர் ஷூட்டிங் போய்ட்டு வேணான்ட்டார், நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு கிளம்புங்கன்ட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க கமல்கிட்ட போய் கதை சொல்லி இப்போ ஷூட்டிங் போக போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் டைரக்டரில் மாற்றுவார், ஸ்கிரிப்டை மாற்றுவார், சாங்கை மாற்றுவார், மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து அதனாலேயே அந்த காஞ்சனா 4 தள்ளி போயிடுச்சு. ஆமாம். வீரதீர சூரன் படத்தோட டைரக்டர் அருண்குமார் தான். அவர் டக்குன்னு வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. இப்போ கமல் சாருக்கே படம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா? ஆமாம், அது ஆக்சுவலாக அங்கே ஒரு கதையை சொல்லியிருக்காரு. கமல் சாருக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வேற ஒரு ஹீரோவை தான் இங்கே தேடிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. பட் சிவகார்த்திகேயனுடைய லைனப்புக்கு உங்களுக்கு உடனே வருவாரா? ஏன்னா ஏற்கனவே அமரன் அவங்க பண்ணி பெரிய ஹிட்டு, அவருக்கும் ஒரு கடமை இருக்குது. அதே ராஜ்கமல் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க, கூப்பிட்டா எப்போனாலும் வரணுங்கிற ஒரு கடமை இருக்குது. பட் வருவாங்களா, இவர் சொல்கிற கதையை அவருக்கு பிடிக்குமா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் கமல் ஹீரோ இல்லைங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. விஜய் சேதுபதி அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணுறாருனா, ஆனால் எந்த அளவுக்கும் பெரிய படங்கள் ரிலீஸும் ஆக மாட்டேங்குது. ரிலீஸ் ஆனால் மகாராஜா அளவுக்கு ஒரு வெற்றி இருக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு அந்த கதை கேட்குற விஷயத்தில் எங்கேயோ கோட்டை விடுறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ மகாராஜா படம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்தவரால் ஏன் ஏஸ் மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியுதுன்னு நமக்கு தெரியல இல்லையா? அப்போது எங்கேயோ நட்பின் காரணமாக கால்ஷீட் கொடுக்குறாரு, அல்லது வேறு ஏதாவது சுய தேவைக்காக பணம் தேவைப்படுது அதனால் நம்ம டேட்டு கொடுக்குறோன்னு கொடுக்குறாரு, அல்லது இந்த சினிமாவே ஒரு லைட்டர் வெயினாக எடுத்துக்கிறாரு. வெற்றி வந்தால் வரட்டும், தோல்வி வந்தால் வரட்டும்,
ரெண்டுத்தையும் ஒன்றா பார்ப்போம், என்ன இப்போ கெட்டு போச்சுன்னு நினைக்கிறாரோ எனக்கு தெரியல. ஆக மொத்தம் அவர் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவே ஹீரோக்கள் பஞ்சத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்குது. இருக்கிற கொஞ்சம் ஹீரோக்கள் வந்து வருஷத்துக்கு 1 படம் 2 படம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி மாதிரி ஃபேன் பேஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து சரியான கதையை தேர்ந்தெடுத்து வந்துட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கே நல்லது. அதை அவர் முதல்ல மண்டியில் ஏற்றிக்கணும். ஆனால் கருப்பு அப்படின்ற டைட்டில் நம்ம வலைபேச்சில் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிங்க. எனக்கு என்னென்னா இன்னும் அந்த படத்தில் என்னென்ன மாதிரியான சஸ்பென்ஸ் இருக்குது, ரீசெண்டாக அப்படி வேறு ஏதாவது அப்டேட் கேள்விப்பட்டிருந்தீங்களா? நம்ம வலைபேச்சில் சொன்னது வேணா நம்ம திரும்ப சொல்லலாம். கடைசியாக அந்த கோர்ட்டில் வந்து ஒரு பெரிய ட்ராமா இருக்குது. அதில் வந்து கடவுளே சூர்யா மேலே இறங்கி வர்றதா போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுளே வந்து பேசுவார், கடவுளாக அவர் மாறுவார். ஸோ அப்படி தான் வந்து அதை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அந்த காட்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுகிற அளவுக்கு, ஆடியன்ஸை உணர்ச்சி வசப்பட வைக்கிற அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு சூர்யாவோட லைனப்ஸும் இப்போ வர வர நிறைய தெலுங்கு டேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறாரோன்னு தோணுதுன்னா, தனுஷ் அப்படி பண்ணுறாருனா திருப்புன்னு நம்ம ஹீரோஸ்லாம் தெலுங்கு டேரக்டர்ஸ் பக்கம் திரும்பினதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதியும் அப்படி தெலுங்கு டேரக்டர் ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் இல்லை, அது காரணம் அங்கிருந்து வர்ற தயாரிப்பாளர்கள் தான். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜில் ஒரு டைரக்டர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால் வரும்போதே டைரக்டரோட வராங்க, இவங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இங்கேயும் வந்து டைரக்டர்கள் பஞ்சம் வந்துருச்சு. இப்போ லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் கொடுக்குறவரோ, குட் நைட் மாதிரி ஒரு படம் கொடுக்குறவரோ அடுத்து பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது, இப்போ லப்பர் பந்து டைரக்டர் தனுஷை வச்சு படம் பண்ண போகிறாரு, குட் நைட் டைரக்டர் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ண போகிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஹீரோ வந்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி சிக்கல் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல கதைகளுக்கு நம்ம அங்கே போகணும்னு கூட நினைக்கலாம். பட்டு கலைக்கு எது லாங்குவேஜ். கண்டிப்பாக. இப்போ இந்த கவின், பிரதீப், மணிகண்டன் இவங்களுடைய படங்கள் அடுத்தடுத்து என்னென்ன லைனப்ஸில் இருக்குது. அதை தாண்டி இவங்களுடைய எதிர்காலத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ கவின்லாம் வந்து தொடர்ந்து அவர் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் டுவர்ட்ஸ் 10ல் இவங்க தான் கடைசியில் இந்த அஜித் விஜய் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ரேஸில் ஒன்று இருக்கலாம். அப்படி ஒரு இடத்துக்கு வரலான்ற மாதிரி நீங்கள் யாரும் பார்க்க இல்லைங்க, அது வந்து காலம்தான் தீர்மானிக்கணும். இப்போதைக்கு ரேஸில் இருக்கிறவங்கள தான் நம்ம பேச முடியும். தனுஷ், சிம்பு இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்கார், இவங்கள தான் நம்ம பேசணும். இப்போ இந்த ஹரிஷ் கல்யாண், கவின், பிரதீப் ரங்கநாதன் இவங்க எல்லாமே வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம அந்த ஏரியாவுக்கே வருவாங்க. முதல்ல இந்த படம் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகணும்ல. இவங்க 2 படம் கிட்டானாலே 3வது படத்துக்கு சாவடிச்சிடுறாங்க ப்ரொடியூசரை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஒரு லாங் ரன் வர முடியும்? அதனால் அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. பட் இப்போ இருக்கிறவங்கள நம்ம வரிசைப்படுத்துவோம். அடுத்த விஜய், அடுத்த அஜித் யாருங்கிறத நம்ம இப்போ உள்ள ஆட்கள்கிட்ட தானே தேர்ந்தெடுக்க முடியும். அது அடுத்த தலைமுறை, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பைசன் படம் எந்த லெவலில் நான் இருக்கேன்? ஏன்னா ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே அந்த படம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் அந்த படத்தை பற்றின எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. அதுக்கான காரணம் என்ன? இல்லை, அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனே அவங்க ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிற மாதிரி அது துருவ் விக்ரம் அவர் இப்போ தான் ஒரு 3வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட போகிறாங்க, இந்த படத்துக்கு என்ன அவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கலாம் நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக அவரே வந்து அந்த கபடியை கற்றுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காக ஆடுற அளவுக்கு பெஸ்ட்டு பிளேயராக மாறிட்டார். ப்ராப்பராகவே கற்றுக்கிட்டு கபடியை அங்கே இருக்கிற ஒரு பெரிய கோச்சுக்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்காக ஒரு 6 மாதம் அந்த ஊரில் போய் தங்கி அதை தினந்தோறும் பயிற்சி எடுத்து தான் இந்த படத்தில் நடிக்கிறார் அவர். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறையா இன்புட்டு போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு மாரி செல்வராஜ் ரொம்ப பர்ஃபெக்டான ஒருத்தர் தானே. ஸோ அதனால் அந்த வேலைகள் போயிட்டு. அண்டு எஸ்டிஆர் வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்ட் எப்போனா ஸ்டார்ட் ஆக போகுது? ஏன்னா ப்ரோமோ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், அந்த ப்ரோமோ இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது என்ன ஸ்டேஜில் நான் இருக்குது? ப்ரோமோ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வர வேண்டியது. இன்றைக்கி அமாவாசை, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நாள் வந்து அமாவாசை. இன்றைக்கி வர வேண்டிய ப்ரோமோ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறார் வெற்றிமாறன். நடுவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காட்சிகள் எடுக்க போகிறாங்க போடுறது. எடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரோமோ வரப்போகுது. ஷூட்டிங் வந்து அவங்க நினச்ச மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதமே ஷூட்டிங் பிளான் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது. பட் வெற்றிமாறன் தான் வந்து அந்த பர்ஃபெக்ஷனுக்காக தள்ளி போடுறாரே தவிர வேறு ஒன்றும் ப்ரொடக்ஷன் சைடு பிரச்சனை இல்லை, சிம்பு சைடும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப குறுகிய கால படைப்பாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு தரமான படைப்பாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் வெற்றிமாறன் வழக்கம் போல். அண்டு இதே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வட சென்னையிலேருந்து ஒரு கதை இது இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு டைரக்டரு ஒரு ஸ்டைலில் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துட்டார், அவரை மாதிரியே இவர் கொண்டு வந்தாருன்னா அதுவே பெரிய ஒரு மாதிரி சங்கடமான விஷயம் இல்லை. அதை வெற்றிமாறன்லாம் செய்ய மாட்டார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ. நன்றி.